பிரபுதேவாவுடைய பேரை வந்து தன் கையில பச்சை குத்திக்கிட்டாங்க நயன்தாரா. நயன்தாராவோ, பிரபுதேவாவோ வெளிப்படையாக காரணத்த சொல்லல. ஆனா இண்டஸ்ட்ரியில பேசப்படுகிற தகவல் என்னன்னா, சிம்பு நயன்தாராவின் உதட்டை கவ்வி இழுத்து முத்தம் கொடுக்கிற அந்த விஷயம் போஸ்டராக வெளியில வந்தது. பரபரப்பா லேகா வாஷிங்டன் அப்படிங்கிற நடிகை நடிக்க தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க விலகிட்டாங்க. விலகினத்துக்கு அவங்க வெளிப்படையாக மீடியா கிட்ட சொன்ன காரணம் என்னன்னா, சிம்பு என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாரு. TN Talkies தமிழ். சினிமாவில் இருக்கிற பல நடிகைகளும் செய்கிற தவறு இது. ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியும் குழந்தைகளும் இருக்கிற நபரை காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒன்று அந்த குடும்பத்தை நிம்மதியை குலைக்கிறாங்க, அல்லது தங்களுடைய நிம்மதியை குலைச்சிக்கிறாங்க. அப்படித்தான் நயன்தாரா பண்ணினதும். பிரபுதேவாவுக்கு ரமலத் என்கிற மனைவி இருந்தாங்க. பிரபுதேவா ரமலத் வந்து காதல் திருமணம். ரமலத் வந்து ஒரு குரூப் டான்ஸராக இருந்தவங்க. பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர்ன்ற முறையில் பழகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த நிலையில் தான் நயன்தாரா பிரபுதேவா லவ் இருந்தது. பிரபுதேவாவுடைய பேரை வந்து தன் கையில் பச்சை குத்திக்கிட்டாங்க நயன்தாரா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு நயன்தாரா பிரபுதேவா கிட்ட சொல்லியிருக்காங்க. நயன்தாரா சொன்னதை நம்பி அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய தொகை, அவங்க ரமலத்தை வந்து சீக்கிரத்தில் ஒத்துக்கலை, விவாகத்துக்கே ஒத்துக்கலை. அவங்களும் வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேசினாங்க. நயன்தாராவுக்கு சாபம்லாம் விட்டாங்க ரமலத்து. அப்புறம் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு பெருந்தொகையை பிரபுதேவா கிட்டேருந்து ஜீவனாம்சமாக ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக பெற்றுக்கொண்டு விவாகரத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு சில மாதங்களிலேயே நயன்தாரா பிரபுதேவா கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இதுக்கு வந்து நயன்தாராவோ பிரபுதேவாவோ வெளிப்படையாக காரணத்தை சொல்லலை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுகிற தகவல் என்னென்னா, பிரபுதேவா தன்னுடைய பசங்களை எவ்ரி வீக்கெண்டில் அழைச்சிக்கிட்டு ஒரு காரில் ஈசிஆர் அந்த மாதிரி இடங்களுக்கு அவுட்டிங் போயிட்டு வர்றது வழக்கம். டிவோர்ஸுக்கு பிறகு, மனைவி டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகும் இதை கண்டினியூ பண்ணார். இதை வந்து நயன்தாரா தட்டி கேட்டாங்களாம். நீ ஏன் உன் பசங்களை கூட்டிகிட்டு அவுட்டிங் போகிற அப்படின்னு கேட்டப்போ, என் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுல என்ன தப்புன்னு கேட்டால், நீ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு கேட்டாங்களாம். நான் என் மனைவி தான் டிவோர்ஸ் பண்ணேன், நான் என் குழந்தைகளை டிவோர்ஸ் பண்ணலையே. என் குழந்தைங்க என்றைக்கும் எனக்கு முக்கியம், என் குழந்தைங்களை என்னால் பார்க்காம இருக்க முடியாதுன்னு அவர் சொன்னதாகவும், அப்படின்னா நீ வந்து உன் குழந்தைங்க கூடவே இருந்துக்கோ, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விலகினதாகவும் செய்திகள் பேசப்படுது கோலிவுட்டில். சிம்பு நயன்தாராவோட காதல் எதனால் புரிந்தது? சிம்பு நயன்தாராவின் உதட்டை கவ்வி இழுத்து முத்தம் கொடுக்கிற அந்த விஷயம் போஸ்டராக வெளியில் வந்தது. பரபரப்பாக எல்லாராலையும் பகிரப்பட்டது. இது நயன்தாராவுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சான். இது வந்து அவங்க ஒரு தன் காதலன் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பழகின ஒரு விஷயம். அப்போது சிம்புவுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பெருசாக அதை பரப்பி விட்டாங்க அப்படிங்கன்னா, அது படத்தில் வரக்கூடிய காட்சி கிடையாது அது. இது வந்து நயன்தாராவுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, சிம்புவுடைய அப்பா டிஆர் ஒரு நடிகை. அப்போ அவருக்கு இருந்த மனநிலை இப்போ ஒருவேளை அவருக்கு மாறி இருக்கலாம். இவ்வளோ காலம் தன் மகனுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சுங்கிறதுனால இப்போ ஒருவேளை அவருக்கு மனநிலை மாறி இருக்கலாம். அப்போ இருந்த மனநிலை என்னன்னா, ஒரு நடிகையே தன் மகன் திருமணம் செஞ்சுக்க கூடாது, ஒரு நடிகை தன் வீட்டு மருமகளாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டி ராஜேந்தர் தடை பண்ணியிருக்கிறாரு. இது தவிர சிம்புவும் வந்து ரொம்ப டீப் லவ்வராக இல்லாமல் ஒரு பிளேபாய் மாதிரியாக சுற்றி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கெட்டவன் அப்படிங்கிற படத்தில் லேகா வாஷிங்டன் அப்படிங்கிற நடிகை
நடிக்க தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க விலகிட்டாங்க. விலகினத்துக்கு அவங்க வெளிப்படையாக மீடியா கிட்ட சொன்ன காரணம் என்னன்னா, சிம்பு என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாரு. அதனால நான் விலகிட்டேன் அப்படின்னு அவங்க லேக்கா வாஷிங்டன் மீடியாக்களுக்கே சொன்னாங்க. ஸோ இந்த மாரி சிம்புவுடைய லவ் வந்து ஒரு ட்ரூ லவ்வா, டீப் லவ்வா இல்லாம, அவர் ஒரு விளையாட்டு பிள்ளையாகவே இருந்ததும் நயன்தாராவுக்கு அவர் மேல இருந்த காதல போக்கிவிட்டது. நிறைய நடிகர்கள் ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல. அதாவது நான் இந்த ரேஞ்சு கம்பேர் பண்ணுறேன். விஜய் சார், சூர்யா சார் அளவுக்கு பெரிய அளவில் வளர முடியல. காரணம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க வந்து நல்ல கதைகளை தேர்வு செய்கிறதுல தவறிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்கியராஜ் சார் ஒரு பெரிய ஜெயண்ட் தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக. திரைக்கதை மன்னன்னு பேர் எடுத்தவர். சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜெய் நடித்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல சசிகுமார் சார் சாந்தனு கிட்ட தான் கதை சொல்லியிருக்கிறாரு. அப்போது அந்த கதையை கேட்ட பாக்கியராஜ் சாருக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை வரல. அதனால் சாந்தனுவை நடிக்க வேணான்னு சொல்லிட்டாராம். அதுக்கு பிறகு அதில் ஜெய் நடித்து ஜெய்க்கு வந்து ரொம்ப பெரிய பிரேக் கொடுத்த படமாக அது அமைஞ்சது. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவே வந்தார். ஸோ இது சாந்தனுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இன்றளவும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்டர் பி வாசுவுடைய மகன் சக்தி, அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நெகட்டிவான இமேஜ் வாங்கியிருந்தார் சினிமா துறையில். அதை போக்கிக்கலான்னு நினச்சி தான் அவர் பிக் பாஸ் போனது. பிக் பாஸ்லேயும் அவருக்கு வந்து கெட்ட பேர் தான் சம்பாதிச்சார். ஒரு ட்ரிகர் சக்தி அப்படின்ட்டு பேர் வந்துடுச்சு அவருக்கு. அதுக்கு பிறகு வெளியில் வந்த பிறகு அவர் நடித்த படம், ஏதோ ஒரு படம் நடித்தார். அவங்க அப்பா தான் சிவலிங்கா நடிச்சார். அவங்க அப்பா டைரக்ட் பண்ணின படம். அதுலேயும் வந்து அவருக்கு பெருசாக மைலேஜ் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து ரொம்ப ட்ரால் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க அவரை. நிறைய ட்ரால் மீம்ஸு அதெல்லாம் போட்டு அவரை வந்து ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. அவர் ஒரு ஃப்ரெண்டுடைய விருப்பத்துக்காக தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அபத்தமாக இருக்குது. தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து பெண்கள் கவர்ச்சி ஆடை அணிவது மாதிரி தெரிகிற மாதிரி ஆடை அணிஞ்சு டான்ஸ் ஆடினதுலாம் வந்து, அதுவும் அவருடைய வெயிட் வேற போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. இது வந்து அவரை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்குன்னு கேள்விப்பட்டார் சக்தியை. ஸோ அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய டைரக்டர், ரஜினியை வச்சு சந்திரமுகின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவர். அவருமே வந்து மகனுடைய கதை தேர்வுக்கு சரியான முறையில் பங்களிப்பு செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன். அது போல தான் பார்த்தீங்கன்னாக்கா, கார்த்திக்குடைய மகன் கௌதம் கார்த்திக், அப்புறம் சத்யராஜுடைய மகன் சிபிராஜ், இவங்க எல்லாருமே கூட வந்து முரளி சாரோட பையன் முரளியுடைய மகன் அதர்வா, இப்போ நடித்த இதய முரளி படம் கூட வந்து பெரிய ஹிட் மூவிலாம் இல்லை, ஒரு ஆவரேஜ் மூவி தான். சில பேர் விமர்சனத்தில் வந்து எதுக்கு இந்த மாதிரி பேரை வச்சு முரளி பேரை கெடுக்கிறீங்கன்ட்டு விமர்சனம் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த படமும் வந்து ஜவ்வு மாதிரி இழுக்குதுன்றாங்க. நான் படம் பார்க்கல, பார்த்தவங்க சொல்கிறாங்க ஜவ்வு மாதிரி இழுக்குது அப்படின்றாங்க. ஸோ கதை தேர்வில் அவங்க கவனம் செலுத்தாதது முதல் காரணம், அதுதான் பிரதான காரணம். ரெண்டாவது காரணம், அவங்க பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் அப்படிங்கிற காரணத்தினால சம்பளத்தை அதிகமாக கேட்குறாங்க. உதாரணத்துக்கு கௌதம் கார்த்திக்கு ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், லாஸ்ட் இயர் அவருடைய சேலரி வந்து 3 crores கேட்குறாரு அப்படின்ட்டு. 3 crores? ஆமாம். அந்த அளவுக்கு அவருடைய படம் வியாபாரம் ஆகுதா அப்படின்னாக்கா இல்லை. அவருடைய படம் எதுவும் பெரிய சக்ஸஸ் மூவியாகவும் ஆகலை. அப்படி இருந்தும் அவர் அவ்வளோ சம்பளம் கேட்குறதாக கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சம்பள விஷயத்தில், கதை நல்ல கதையாக இருந்தாலும் சம்பளத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் காரணங்கள். ஓகே சார். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சுப்பிரமணியபுரம் விட்டது வந்துட்டு சாந்தனு சாருக்கு வருத்தம் அப்படின்னு. அதில் நடித்த ஜெய்யுமே ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியலை. காரணம் என்ன சொல்லுங்க? அதுக்கு காரணம் அவருடைய சொந்த பழக்க வழக்கங்கள் தான் காரணம். ஓவராக தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு அலம்பல் பண்ணுறது, தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டுறது,
அதனால் வந்து போலீஸ்லலாம் மாட்டினதாக கேள்விப்பட்டேன். ஆமாம், பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆமாம், அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் தண்ணி அடிச்சுட்டு வந்தாக்கா அது வந்து டைரக்டர்கள் விரும்ப மாட்டாங்க. ஓகே. இது தவிர வந்து அஞ்சலியை லவ் பண்ணி அதில் ஓவர் பொசசிவ்னஸ் எடுத்துக்கிட்டாராம். அஞ்சலி நடிக்கிற ஷூட்டிங்க்கு இவர் கூட போயிருக்காரு. அங்கே அஞ்சலி வந்து சரியாக நடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து திரும்ப திரும்ப ரீடேக் எடுத்திருக்காரு. அப்போது இவர் சம்மந்தமே இல்லாமல் அந்த டைரக்டர்கிட்ட போய் சண்டை போட்டாராம். நல்லா தான் நடித்தாங்க, எதுக்கு ரீடேக் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க போய், அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு டைரக்டர் சொல்லி தகராறாயிட்டு, அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்லிட்டாங்களாம், என் கேரியரை கெடுக்காத, நீ கெட்டது போகும், என் கேரியரை நீ கெடுக்காத, என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே தடை போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்து இனிமேலையும் இவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் தன்னுடைய கேரியரும் க்ளோஸ் ஆகிடும் சொல்லிட்டு அஞ்சலி வந்து இவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அவருடைய சொந்த பழக்க வழக்கங்களால் அவரே கெடுத்துக்கிட்டது தான் அவருடைய கேரியரை.